தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை சட்டசபையில் தாக்கல் செய்தார் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு. கடைக்கோடி தமிழரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கு பெறுகின்றனர் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உரை. மகளிர், மழலையர், முதியோர், தொல்பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் என கடைக்கோடி தமிழரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கு பெறும் சூழல் உருவாகியிருப்பது தனிச்சிறப்பாகும். உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் 8,505 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. இடைக்கால பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு ரூபாய் 48,534 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உரை. இலங்கை தமிழர்களுக்கு ரூபாய் 630 கோடியில் 10,469 புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு 950 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த இலங்கை மக்களுக்கு 197 கோடி ரூபாய் மதிப்பிலான 40,601 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் மாண்புமிகு முதலமைச்சர்களால் அனுப்பி வைக்கப்பட்டன. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் மாணவர்கள் வருகை அதிகரித்துள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. 10,637 குழந்தைகள் அன்பு கரங்கள் திட்டம் மூலம் பயனடைந்துள்ளதாக பெருமிதம். திருக்குறளை ஐக்கிய நாடுகள் சபை மொழிகளில் மொழிபெயர்க்கும் பணி நடைபெற்று வருவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இளைஞர்கள் வளர திட்டங்கள் தீட்டப்படும் என உறுதி. விடியல் பயணம் திட்டம் மூலம் 881 கோடி முறை மகளிர் பாதுகாப்பாக பயணம் செய்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கருத்து. தமிழக அரசின் திட்டங்களை பிற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கியிருப்பதாக பெருமிதம். அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் செல்ல வழிவகுக்கும் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இதுவரை 881 கோடி முறை பாதுகாப்பான பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளனர். இதனால் மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மை உள்ளிட்ட சவால்களுடன் பயணம் செய்து வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கருத்து. தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்கும் இறுதிப் போரை தொடங்கியுள்ளதாக அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.